வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் செடிக்கு உரம் வச்சுக்கலாம். அதை எடுத்தாச்சு, கொஞ்சோண்டு மண் எடுத்தாச்சு. அந்த சைடு ஓரமாக தொட்டி மாற்றணுங்க. கத்திரிக்காய் செடி தொட்டி மாற்றினாக்க அது நல்லா இருக்குமா என்னான்னு தெரிலன்னு அப்படியே வச்சுருக்கேன். சின்னோண்டு செடியாக இருந்தது, அது எங்கே வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சின்ன தொட்டியில் வச்சுட்டேன். அது என்னன்னாக்கா இப்போ பெருசாக வளர்ந்துருச்சு. இப்போ தொட்டி மாற்றுறதுக்கு பயமாக இருக்குது, அதனால் அதிலே வச்சுருக்கேன். இதை பாருங்கள், ஒரு கைப்பிடி உரம் போட்டாச்சு. அது மேலே மண் கொஞ்சம் போட்டோம். புது மண் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போடுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக மண் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் போட்டு விட்டேன். தண்ணி ஊற்ற கூட இடம் இல்லாமல் மண் இருக்குது, கொஞ்சமாக எடுத்துருவோம். அப்போ தான் தண்ணி ஊற்ற முடியும். இப்போ மிளகாய் கன்றுக்கு உரம் வைக்கலாம் வாங்க. மிளகாய் செடியில் கொஞ்சமாக மண் எடுத்தாச்சுங்க. மண் சைட்லேருந்து எடுத்துகிட்டு அதில் ஒரு கைப்பிடி உரம், எல்லா உரமும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை அப்படியே ஒரு கைப்பிடி அள்ளி வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட வேண்டியதான். இங்கே பாருங்க, அப்படி அள்ளி போட்டுட்டு இதை வச்சு மூடிட வேண்டியது. போன மாதம் கிச்சன் வேஸ்ட் இருந்துச்சுங்க, போட்டேன். இந்த மாதம் வந்து மழை பெய்யவும் அது காய மாட்டேங்குது கிச்சன் வேஸ்ட்டு, அதனால் இல்லை. அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டாச்சு. அப்புறம் அந்த உரம் போட்ட இடத்துல மண்ணும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி நீங்களும் உங்கள் செடிங்களுக்கு உரம் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐடியா நல்லா இருக்கா? மழைக்கு புதினா செடி தான் காஞ்சிடுச்சு. அதுக்கு சும்மா இப்படி தூவினாலே போதுங்க உரம். அப்படியே தூவி விட்டுருவோம். புதினா செடியில் இப்படி உரம் தூவி விட்டாலே போதும். அப்புறம் இந்த நம்ம பசலிக்கீரை வச்சுருக்கோம்ல, அதுலேயும் இப்படி உரம் தூவி விட்டுருவோம். அடுத்தது பொன்னாங்கண்ணி கீரைக்கும் இதே மாதிரி தெரியலாம். பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, அதுக்கும் இதேமாரி ஒருத்த இப்படி மண்ணில் தூவி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டோம்னாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா காய்கறி செடிக்கும் உரம் போட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.